எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் யூ ஆர் நாட் லேசி பட் யூ ஆர் ஓவர்வெல்ம்ட் ஆர் பர்ன்ட் அவுட் பத்தி தான் பார்க்க போறோம். லேசினஸ்ன்னு சொல்லப்படுற இந்த சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்திருப்போம். சில பேர் அதிகமான நேரங்கள்ல சோம்பேறித்தனமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில பேர் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நெறைய விஷயங்கள அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. சரி இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டோம். நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அது சீட் டே அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச டுவைன் ஜான்சன் சொல்லப்படுற த ராக்குமே என்ன பண்ணுவார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா 100 டேஸ் சேலஞ்ச் அப்படின்ற மாரி ஒண்ணு வச்சுப்பாரு. நல்லா ஒர்க் அவுட் பண்றதா இருக்கலாம். அவருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன மாரியான ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதா இருக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் சீட் டேவா வச்சுக்கிட்டு அவருக்கு புடிச்ச ஃபுட்ட சாப்பிடுறது, கொஞ்சம் லேசினஸ்ஸா இருக்குதுன்னு சொல்லப்படுற அத ஒரு பிளஷரா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த லேசினஸ் அதுக்கு பின்னாடி நெறைய முகங்கள் இருக்கு அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். என்ன மாரியான முகங்கள் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப பொதுவாவே லேசினஸ்ஸா இருக்கிற பீப்பிள நம்ம விட்டுடுவோம். ஆனா சில பேர் நல்லா சுறுசுறுப்பா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க லைஃப்ல நல்லா மோட்டிவேட்டா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா சடனா கொஞ்சம் லேசியா மாறியிருப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமான ஆட்களா மாறிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கான காரணம், அதுக்கு பின்னாடி அவங்க பட்ட வலியா இருக்கலாம், வேதனைகளா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு காரணத்தால ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா, ஓவர்வெல்ம்டா இல்ல பர்ன்ட் அவுட் ஆயிருக்கலாம். எமோஷனலா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஒரு ரீசன்னால கூட அவங்க லேசினஸ்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோட்டிவேட்டடான, சுறுசுறுப்பான மனிதர்களா தான் அவங்க இருப்பாங்க. அவங்களோட இயல்பே அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா, அவங்க வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு சில விஷயங்கள், அவங்கள பாதிச்ச விஷயங்கள் அவங்கள சோம்பேறித்தனமா மாத்தி, அவங்கள அதே இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கும். அப்போ லேசினஸ்க்கும் ஓவர்வெல்ம்டா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால வர லேசினஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். நம்மள பத்தி நம்ம எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உங்களுக்கான டாக்டர்ன்னு சொல்லலாம், உங்களுக்கான சைக்கியாட்ரிஸ்ட்ன்னு சொல்லலாம், உங்களுக்கான ஃப்ரெண்ட், பிலாசபர், பேரண்ட்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். உங்ககிட்ட உண்மையா இருக்கிறது உங்களுடைய செல்ஃப் அவேர்னஸ் மட்டும் தான். ஏன்னா உங்களோட பிசிக்கல், உங்களுடைய பாடிக்கு இந்த ஃபுட் எனக்கு ஒத்துக்கும், இந்த ஃபுட் எனக்கு ஒத்துக்காது. இந்த டைம்ல நான் அத சாப்பிடல, அத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுற அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா, அது பிசிக்கல் அவேர்னஸ். அதே மாரி இந்த மனிதர்கிட்ட நான் நட்பு பாராட்டலாம். இந்த மனிதர்கள் கிட்ட நான் நல்லா பேசலாம். இவங்க கிட்ட நம்ம பேச்ச குறைச்சுக்கணும். இவங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அது மூலியமா நீங்க அவேர்னஸா இருந்தீங்கன்னா, உங்களோட மென்டல் வெல் பீயிங்க நீங்க காப்பாத்திட்டு இருக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த இடத்துக்கு நான் போனா எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இந்த இடத்துக்கு போனா எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காது. இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில இந்த மாரி தான் எனக்கு இந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, உங்களோட எமோஷனல் வெல் பீயிங்க காப்பாத்திக்கிறீங்க. அத நீங்க அவேர்னஸா வச்சுட்டு இருக்கீங்க. சோ அப்ப செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா உங்கள நீங்க எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள நீங்க எவ்வளவு தூரம் புரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா சடனா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸாஜுரேட்டடா ரொம்ப நெறைய விஷயங்கள் நெறைய பேர்ட்ட பேசுவீங்க, நெறைய பேர்ட்ட நெறைய விஷயம் கேட்பீங்க. அதே சமயத்துல நீங்க சோகமாயிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. யார்ட்டயுமே பேசாம, கொஞ்சம் தனிமையா இருக்கலாமே அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் வரும். ஆனா, இந்த தனிமையா கொஞ்சம் டவுனா லேசியா இருக்கிற எண்ணமும், ரொம்ப ஃபாஸ்ட்டா ஜாலியா இருக்கிற எண்ணமும் எதனால வருது? அதுக்கு பின்னாடி இருக்கிற முகம் என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது மூலியமா மட்டும் தான் நீங்க உண்மையிலேயே லேசினஸ்ஸா இருக்கீங்களா? இல்ல வேற ஏதோ காரணத்தால நீங்க லேசினஸா மாற்றப்பட்டிருக்கீங்களா? நீங்க உண்மையிலே சுறுசுறுப்பான ஒரு மனிதர் தான் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிறது மூலியமா, அதுலருந்து வெளிய வர்றது மூலியமா நீங்க திருப்பி கம்பேக் குடுக்கலாம் உங்க லைஃப்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சோ அத பத்தி தான் டீட்டெயிலா நீங்க இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க லேசினஸா இல்ல, லேசினஸா ஆக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி யாராவது ஓடுது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரகிலிங் டூ கெட் அவுட் ஆஃப் பெட் அப்படின்ற மாரி சொல்லலாம். காலை பொழுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஒரு நாளும் நம்ம புதுசா பொறந்துகிட்டே இருக்கோம். நைட் படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்துக்கும்போது ஒரு புது மனிதரா பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அப்படி அந்த விடியற அந்த பொழுத எந்த அளவு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றத நோட் பண்ணி பாருங்க. சோம்பேறித்தனமா எழுந்துக்கலாமா, வேணாமான்ற ஒரு எண்ணம் இருக்கா? இல்ல இப்போ ஒரு அலாரம் அடிக்குது, அந்த அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு தூங்கலாம். இல்ல நான் ரொம்ப எர்லியரா இருக்கு, நான் கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறீங்களா? இல்ல நைட் ரொம்ப லேட்டா தான் படுத்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம், அப்புறம் எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு அதனால எழுந்துக்காம இருக்கீங்களா? இல்ல அந்த டே உங்களால ஸ்டார்ட் பண்றதுக்கே விருப்பம் இல்லாம எழுந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. ஏன்னா உங்க டேவ அந்த புதுசா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வரப்பிரசாதம் சொல்லப்பட்ட அந்த டேவ நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்கன்றத பேஸ் பண்ணி தான் அந்த டே ஃபுல் எப்படி போகுதுன்றது இருக்கு. ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு புது நாட்களும் நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஒரு நாள் விடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் நம்மளால மாத்த முடியும். ஏதோ ஒரு ஸ்டெப் நம்மளால எடுத்து வைக்க முடியும். ஏதோ ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் நம்ம கடந்து அடுத்த நாள் எழுந்துக்கிறோம்னா, அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மாத்தலாம்.
ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கலாம்னு சொல்லப்படுற எண்ணத்தோட அந்த நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியல, உங்களுக்கான எனர்ஜி கம்மியா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க நிச்சயமா லேசினஸா மட்டும் இல்ல, ஏதோ ஒரு காரணத்தால நீங்க ஓவர்வெல்ம்டா இல்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணமும் இருக்கலாம்ன்றத உண்மையான விஷயம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு சுறுசுறுப்பான மனிதரா வந்து இப்ப என்னால டேவ ஸ்டார்ட் பண்ண முடியல. ரொம்ப லேசியா இருக்கேன். ரொம்ப வந்து நெறைய ஸ்ட்ரெஸ் மண்டைக்குள்ள ஓடுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு டேவ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட கரண்ட்டா இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ எழுதி வைங்க. எழுதி வைக்கிறதுக்கு டைம் இல்லனா கூட பரவால்ல. தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க நெனைக்கிற விஷயம், உங்ககிட்ட இப்ப இருக்கிற பிளெஸ்ஸிங். உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. எப்போடா இந்த ஒரு விஷயத்த வச்சு நான் வாழலாம். இந்த ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. இத வச்சு என் லைஃப் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுற மாரி, கண்டிப்பா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நிச்சயமா கடவுள் குடுத்திருப்பாரு. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அத நீங்க நெனச்சு பாருங்க. சில சில டைம்ல எதுவுமே நெனைக்கிறதுக்கு இல்லன்னா, நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். அப்ப நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம ப்ரூவ் பண்ண நம்மளுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த சான்ஸ நீங்க நெனச்சு ஒரு பாசிட்டிவா உங்க டேவ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நிச்சயமா நீங்க லேசினஸ் வந்து ஈஸியா வெளிய வரவும் முடியும். நீங்க லேசினஸா மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஓடுது அப்படின்னு சொல்லப்படுற கிளாரிட்டியும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யூ ஆர் நாட் ஃபீலிங் டூ பிஸி. பிஸினஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட்டா அவங்க லைஃப்ல மெயின்டெயின் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பிஸினஸ்ஸா யார் இருக்காங்களோ, அதிகமா பிஸியாவே இருக்கிற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களால ஈஸியா போ முடியும். எந்த கட்டத்துல எந்த மாரியான ஒரு சோதனைகள் வந்தாலும் அத தகர்த்தெறிஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு தைரியமான மனிதர்களா அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கோல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அச்சீவ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ப்ரூஸ் லீ அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு கோல் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். நீங்க பிஸியா இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க உங்க வாழ்க்கையில ஜொலிக்கிற நட்சத்திரமா மாற முடியும். இங்க எல்லாருமே வந்து சூரியன் மாரி ஜொலிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சூரியன் மாரி கருகுறதுக்கு, அந்த மாரி வந்து வேகறதுக்கு யாரும் ரெடியா இல்லன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாரி, ஏதாவது ஒரு விஷயத்த நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ ஒரு கட்டத்துல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தால ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டிய வேலைய வந்து நீங்க முடிச்சுட்டீங்க. அப்பா இந்த வேலையிலருந்து எப்போ வந்து வெளிய வருவோம்னு இருந்தது முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு, அடுத்து உங்களுக்கு வேலையே இல்ல அப்படின்னு சொல்லப்படுற காரணத்தால, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்கள வந்து லேசியா இருக்கீங்க, சோம்பேறிகளா இருக்கீங்க. வேற ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதுதானே, வேற ஏதாவது செய்ய வேண்டியதுதானே, இப்படி சோம்பேறியா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க லேசியா இல்ல. உங்களுக்கான வேலைக்காக நீங்க காத்துட்டு இருக்கலாம். அடுத்து உங்களுக்கான ஒரு வேலை உங்கள தேடி வரவும் செய்யலாம். நீங்க என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த இயற்கை உங்கள தானா செய்யவும் வைக்கலாம். அப்போ அந்த காத்திருப்பு நேரம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நிச்சயமா ஒரு நம்மளுக்கு வேலை இல்லப்பா என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்து என்ன பண்ண போறோம்ன்னு தெரியலன்னு சொல்லப்படுற இந்த டைம் பீரியட வந்து உங்களுக்கான ஸ்டில் பீரியடா நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அமைதியா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்கள பத்தி நினைக்கிறதா இருக்கலாம். உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். பேட்டரிய ரீசார்ஜ் பண்றதா இருக்கலாம். உங்க பாடியா இருக்கலாம், உங்க மைண்டா இருக்கலாம், உங்க சோலா இருக்கலாம். அத ரீசார்ஜ் பண்ணி நீங்க ஒரு புது பெர்ஃபெக்ட்டான பெர்சனா வந்து உங்களுக்கு புடிச்ச விஷயத்த சாதிக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் செய்யறதா இருக்கலாம். ஆனா, சில நேரத்துல இதையும் லேசினஸையும் நம்ம வந்து தப்பா புரிஞ்சுப்போம். ஓகே நம்ம சோம்பேறியா இருக்கோம்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா, நீங்க அது சோம்பேறியா இல்ல. ஏதோ ஒரு வொர்க்க நீங்க ரொம்ப எக்ஸாஜரேஷனா ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சிருப்பீங்க. அதுக்கான பிரேக்ல கூட நீங்க இருக்கலாம். அந்த பிரேக்க நெனச்சு நீங்க ஃபீல் பண்ண தேவை கிடையாது. என்னைக்குமே லேசினஸும் ஒரு வொர்க்க முடிச்சு நீங்க எடுக்கிற ரெஸ்ட்டையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையே கிடையாது. நிச்சயமா உங்களுக்கான வொர்க் வரும். அதோட லேசினஸ கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். தள்ளி போட்டுட்டே இருக்கோம். எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியலன்னா, அதுவும் ஒரு சோம்பேறித்தனம் தானே. சோம்பேறித்தனம் தான் அது அப்படின்ற மாரி சொல்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சோம்பேறிகளா இருக்கிறவங்க வந்து வேலைய பிளானே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தள்ளி போட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படாது. ஆனா நீங்க ஒரு வேலைய தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இப்போ வந்து ஒரு மொபைல் எடுத்தீங்கன்னா வந்து எண்ட்லெஸ்ஸா ரீல்ஸ ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்க. அடுத்தடுத்த ஷார்ட்ஸ பார்த்துட்டே இருக்கீங்க. இல்ல உங்க டெஸ்க்க மட்டும் கிளீன் பண்ணிட்டே இருக்கீங்க. பிளான் பண்ணிட்டே இருக்கீங்க. எந்த விஷயமே செய்ய மாட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது லேசினஸ்னால கிடையாது. அதுக்கும் லேசினஸ்க்கும் சம்மந்தமும் கிடையாது. லேசினஸோட அத கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. அது எதனால நடக்கும் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஓவர் பெர்ஃபெக்ஷனான பெர்சனா இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லா தான் பண்ணணும்ப்பா லைஃப்ல அப்டின்னு சொல்லப்படுற விஷயத்த ஆசைப்பட்டுட்டு பண்ண முடியாம போனதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, ஓவர் பெர்ஃபெக்ஷனா நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறது தான். சம்டைம்ஸ் வந்து இது அப்புறம் பண்ணலாம். இந்த டைம் செட் ஆனோனே இத பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மனிதர்கள்லாம் வந்தாங்கன்னா, இத பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாரி பொருட்கள்லாம் இருந்தா, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சலாம்ன்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான மொமெண்ட்டுக்காகவும், பெர்ஃபெக்ட்டான டைம்க்காகவும், பெர்ஃபெக்ட்டான பீப்பிள்க்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையிலே கடைசி வரைக்கும் நம்மளால பண்ண முடியாது அந்த விஷயத்த. அப்ப இருக்கிறத வச்சு நம்ம பண்ண ஆரம்பிச்சிரணும். அதுதான் நம்மளுக்கு வந்து சக்சஸ குடுக்கும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ, அந்த ஒரு ஓவர் பெர்ஃபெக்ஷன் மைண்ட் செட்ல நீங்க இருந்தா கூட தள்ளி போட்டுட்டே போவீங்க. அது உங்களோட லேசினஸ் கிடையாது. நீங்களே கூட சம்டைம் நெனச்சுப்பீங்க, நம்ம சோம்பேறியா இருக்கிறோமோன்னு. அது பேர் சோம்பேறித்தனம் கிடையாது. சோம்பேறித்தனமா இருக்கிற மனிதர்கள் பிளானே பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க பிளான் பண்ணிட்டு பண்ணலன்னா,
ஓவர் பெர்ஃபெக்ஷனா உங்களுக்கான மொமெண்ட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்கோ, எந்த விஷயத்த வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமோ, உங்களுக்கான ஒரு அந்த மீனிங்ஃபுல்லான விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க போற ரூட்ல உங்களுக்கு வர வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபீலிங் போர் டூ எக்சர்சைஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த எக்சர்சைஸ்ன்னு சொல்லப்படுற பிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிசிக்கல் ஒர்க் அவுட்டுக்கு வந்து பல முகங்கள் இருக்கு. பன்முகத் தன்மை கொண்ட ஒரு விஷயம் பிசிக்கல் எக்சர்சைஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து உங்களுடைய பாடியும் ஃபிட்டா வச்சுக்கும். உங்கள மென்டல் வெல் பீயிங்காவும் வச்சுக்கும். உங்கள ஒரு கான்ஃபிடென்ட்டான பெர்சனாவும் மாத்தும். சொசைட்டில வந்து நீங்க நெனைச்சத உங்கள அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கான மோட்டிவேஷனையும் குடுக்கும். இந்த மாரி சொல்லிட்டே போலாம். ஆனா, உங்களுடைய பிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஜிம்ல போய் ஒர்க் அவுட்டா இருக்கலாம், பார்க்ல வாக்கிங் போறதா இருக்கலாம், உங்க பிசிக்கல மூவ் பண்றதா இருக்கலாம். அத கூட பண்ண முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, அது வந்து லேசினஸ்ஸால மட்டும் இல்ல. அத பார்த்து நெறைய பேர் சோம்பேறியா இருக்காதப்பா, ஏதாவது ஒரு வேலை செய்யேன், உடற்பயிற்சி செய், இல்ல உடல நகர்த்தவாது செய் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. லேசினஸ்னால மட்டுமே இது விஷயம் நடக்கிறது கிடையாது. அதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் நீங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தால எமோஷனலா யார் மூலியமாவது வவுண்ட் ஆயிருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்ததுன்னா, இல்ல ஏதோ ஒரு காலகட்டத்தினால நீங்க நெனைச்ச மாரி உங்க லைஃப் போல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க பாடிய உங்களால மூவ் கூட பண்ண முடியாது. அப்படியே இருந்துடலாம். என்ன எதுவுமே பிளான் பண்ண மாரி மாட்டேங்குது. எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு தாட்லயே நம்ம உட்காரவும் ஆரம்பிச்சுருவோம். ஆனா உண்மையில என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மூவ் பண்றது மூலியமா, பிசிக்கல் ஒர்க் அவுட் மூலியமா, நீங்க மலைகள கூட நகர்த்தலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா லைஃப் நம்ம எதிர்பார்த்த மாரி போக போறது கிடையாது. ஆனா லைஃப் போறத நமக்கு ஏத்த மாரி மாத்திக்க முடியும். சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம மாறுனது போதும். இனிமே நமக்கு ஏத்த மாரி நம்ம சூழ்நிலைய மாத்துவோம்னு சொல்ற மாரி, உங்களுக்கு ஏத்த மாரி உங்க சூழ்நிலைய மாத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க மூவ் பண்ணுங்க. கஷ்டமா தான் இருக்கும் இனிஷியலா. ஆனா நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சு, அது மூலியமா கிடைக்கிற பெனிஃபிட்ட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுடைய தலையெழுத்த நீங்களே மாத்த முடியும். அப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸர்சைஸ்க்கே நீங்க பண்ண முடியல, மூவ் பண்ண முடியலன்னு போர் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அகைன் அது சோம்பேறித்தனத்தால மட்டும் கிடையாது. உங்க பின்னாடி இருக்கிற அந்த பெயின்னாலும், அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க எப்படியாவது மூவ் பண்ணணும்ன்ற எண்ணத்த நீங்க வளர்த்துக்கிட்டு மூவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெயின் குடுத்த விஷயத்த வந்து நீங்க கெயினா மாத்தி மேல வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அது லேசினஸ் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஏதோ சம்திங் விஷயங்கள் இருக்கலாம். அத நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ லாஸ்ட்டான விஷயம், ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஐசோலேஷனா இருக்கிறது, வித்ட்ராயல் பண்ணிக்கிறது. அதிகமா சோசியல் சோசியல் புரோகிராம்ஸா இருக்கலாம், இல்ல சோசியல் ஈவென்ட்ஸா இருக்கலாம். இதுல கலந்துக்காம இருக்கீங்களா? எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றீங்களா? வெளிய போய் பீப்பிள் கிட்ட மிங்கிள் ஆக மாட்றீங்களா? அதுவும் நீங்க லேசினஸ்ஸா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கும் நம்ம சோம்பேறித்தனமா இருக்கோம், நம்ம சோம்பேறி ஆயிட்டோம்னு நெனச்சுப்பீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி சோம்பேறித்தனம் கிடையாது. அது சோம்பேறித்தனத்துக்கு பின்னாடி இருக்கிற முகம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்காம போயிருக்கலாம். இல்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டிருப்பீங்க. இது நான் வரணும், இந்த பொசிஷனுக்கு வரணும். அத நீங்க அடைய முடியாம போயிருக்கலாம். அதனால நீங்களே உங்கள ஐசோலேட் பண்ணிக்கிறதும், நீங்களே பீப்பிள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுமான விஷயங்களா செஞ்சுட்டு இருப்பீங்க. நிச்சயமா அது லேசினஸ் கிடையாது. அது வந்து உங்களுக்கு நீங்க நெனைச்சது, நீங்க எதிர்பார்த்த அந்த பொசிஷனோ, பவரோ கிடைக்காத ஒரு ரீசனா கூட இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்போ பீப்பிள் கிட்ட இருந்து வித்ட்ரால் பண்ணிக்கிறது, ஐசோலேஷனா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அகைன் இங்க எல்லாருக்குமே வந்து ஒர்க் இருக்கு. எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன நெனைச்சுப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உலகமே நம்மள தான் நோட் பண்ணுது. உலகமே நம்மள தான் பாக்குது. நம்மள தான் எல்லாமே காம்படிஷனா நெனைக்கிறாங்க. நம்ம தான் வந்து காம்படிஷன்ல தோத்து போறோம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கவங்க வேலையில இருக்கிற பிஸில வந்து அவங்களோட லைஃப்ப பாக்குறதுக்கே டைம் இல்ல. நம்மள யாரும் பார்க்க போறது கிடையாது. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா ஒரு ஒரு கோல் நீங்க செட் பண்ணி அந்த கோல அடைய முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கத்து தர வருதுன்னு தான் அர்த்தம். அந்த கத்துக் குடுக்க வர விஷயத்த கொஞ்சம் பேஷன்ஸோட நீங்க பொறுமையா கவனிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அத நீங்க அடைய முடியும். அதுக்காக நீங்க உங்கள வித்ட்ரா பண்ணிக்கிறது, ஐசோலேட் பண்ணிட்டு வெளியில யார்கிட்டயுமே பேசாம நீங்க தனிமைப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அதுக்கு தீர்வாகாது. ஆனா தனிமைப்படுத்திக்கிறதுன்றது ஒரு வகையில நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அகைன் அது லேசினஸ் கிடையாது. ஒரு சோம்பேறித்தனம் கிடையாது. தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. கூட்டத்துல இருக்கிறதும் நல்லது தான். ஆனா, ரொம்பவும் தனிமைப்படுத்திக்க கூடாது. ரொம்ப அதிகமாவும் கூட்டத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அந்த மெஷர்மென்ட்ட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க லேசினஸையும் ஜெயிச்சிடலாம். நீங்க லேசினஸ்னால தான் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து மாத்திரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ லேசினஸ்க்கும், நீங்க தனிமையா இருக்கிறதுக்கும், வெளியில போய் எதுவுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாததுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுக்கு பின்னாடி உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் கூட இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டாபிக் என்னப்பா ஒரு சோம்பேறித்தனத்த பத்தி பேசுற, இல்ல வந்து
சோம்பேறித்தனத்துக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், பெயின் இருக்கும். அதனாலதான் சோம்பேறியா இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு நான் மாதிரி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருக்க தான் பொறந்திருக்கோம். எல்லாருமே ஹாப்பியா இருக்க தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே ஹாப்பியா இருந்தே ஆகணும். ஆனா, ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த விஷயம் கிடைச்சா நான் ஹாப்பினஸ்ஸா இருப்பேன். எனக்கு இந்த மாரி லைஃப் கிடைச்சா நான் ஹாப்பினஸ்ஸா இருப்பேன். எனக்கு இந்த மாரி பொசிஷன் கிடைச்சா நான் ஹாப்பினஸ்ஸா இருப்பேன். எனக்கு இந்த மாரி ஒரு ஒரு கேர்ள் வந்து வைஃபா அமைஞ்சா நான் ஹாப்பியா இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு பாராமீட்டர் செட் பண்ணிட்டே போறோம். இது நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு மனிதர் வந்து ஹாப்பினஸ்ஸா வாழ்றதுக்காக தெனாலிராமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தெனாலிராமனோட அரசவையில அதாவது விஜயநகர அரசவையில தெனாலிராமன் அப்படின்னு சொல்லப்படுற கோர்ட் ஜெஸ்டர் ரொம்ப வயசான ஒரு பெர்சன். அறிவு சார்ந்த ஒரு விஷயங்கள் எது கேட்டாலும் இவர் அடிச்சுக்கவே முடியாது. அப்போ அந்த அரசாங்கத்துல வந்து விஜயநகர கிங்டம்ல இருக்க கிருஷ்ணதேவராயா அப்படின்னு சொல்லப்படுற மகாராஜா அவர்கள் வந்து ஒரு நாள் அவர் மனசுல ஒரு கேள்வி எழுந்துக்குது. ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன தேவை? ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன தேவை? அப்படின்னு சொல்லிட்டு, ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னதான் பணம், பேர், புகழ் எல்லாமே கிடைச்சாலும், அது எல்லாமே எதுக்காக? கொண்டாடுறதுக்காக தான். மனுஷன் வந்து கொண்டாட்டமா இருந்தானா ஹாப்பியா இருப்பான். நல்லா ட்ரிங்க்ஸ் பண்றதா இருக்கலாம், நல்லா சாப்பிடுறதா இருக்கலாம், நல்லா வந்து ஒரு விஷயம் ஒரு நடனம் பார்க்கிறதா இருக்கலாம். இது மூலியமா வந்து நம்ம ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கரெக்ட் இல்ல. கொண்டாட்டம் தான். ஒரு கொண்டாட்டம் நல்ல ஃபுட், நல்ல ட்ரிங்க், நல்ல ஒரு மியூசிக், நல்ல ஒரு டான்ஸ் தான் பார்த்தா மனுஷன் ஹாப்பியா இருப்பான். அவன சடனா ஹாப்பியாக்க முடியும். கரெக்ட் தான் அப்படின்ற மாரி சொல்றாரு. என்ன தெனாலிராமன் நீ ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. நீ எதுவுமே சொல்ல மாட்டியா? அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு தெனாலிராமன் சொன்ன பதில் எல்லாரையுமே வந்து திகைக்க வச்சுது. ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வெளியில இல்ல அரசே. நம்ம இந்த நிமிஷம் கூட நம்மளால ஹாப்பினஸ்ஸா மாற முடியும். இந்த செகண்ட் கூட நம்மளால சந்தோஷமா மாற முடியும். அது நம்ம திங்கிங்கையும், நம்ம பார்க்குற அந்த பார்வையும் பொறுத்து தான் இருக்கு. நான் ஹாப்பியா இருக்கேன்னு நினைச்சேன்னா, நான் இப்பயே கூட ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுப்பா அப்படின்ற மாரி ராஜா அவர்கள் கேட்கும்போது, எனக்கு 2 கை, கால் நல்லா இருக்கு. நான் உயிரோட இருக்கேன். அதனால நான் ஹாப்பியா இருக்கலாம். இல்ல நான் இந்த மாரி அமைச்சர் பதவியில இந்த இவ்வளவு பெரிய அரசாங்கத்துல இருக்கு. இதனால நான் ஹாப்பியா இருக்கலாம். ஸோ நான் எத வந்து ஹாப்பின்னு நினைக்கிறேனோ நினைக்கிறது தான் ஹாப்பினஸே தவிர்த்து, சுத்தி நடக்கிறதோ, வெளியில இருக்கிற விஷயம்ல ஹாப்பினஸ் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே இத ஏத்துக்க மறுத்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இத ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அரசேன்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து எல்லாருக்குமே ராஜ விருந்து குடுக்குறாரு. அதாவது அந்த கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் ஹாப்பினஸ்ன்னு ராஜா ஒத்துட்டாரு கரெக்ட்டுங்களா? அந்த கொண்டாட்டத்த எல்லாருக்குமே குடுக்குறாரு தெனாலிராமன். அறுசுவை விருந்தா இருக்கலாம், ட்ரிங்க்ஸா இருக்கலாம், நடனமா இருக்கலாம், எல்லாமே நடக்குது. எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆஹா! ஓஹோ! ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க வந்த அமைச்சர்களா இருக்கலாம், முக்கியமான மனிதர்கள், வெளியுறவுத்துறையிலிருந்து வந்த ராஜாக்கள், விருந்தாளிகளா வந்தவர்கள், எல்லாமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, நடனத்த பார்க்குறாங்க, ஹாப்பியா வராங்க. தெனாலிராமன் நம்ம அது உள்ள பார்த்துட்டே இருக்காரு. நைட் ஆகுது. நைட் ஆனோனே என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அதே ஒரு பெரிய ஹால். அந்த ஹால்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. பொழுது விடியறதுக்கு முன்னாடி தெனாலிராமன் அவர்கள் வந்து முழிச்சுக்கிட்டு, அந்த பெரிய ஹால வந்து ஃபுல்லா லாக் பண்ணிட்டு, ஒரு 4 டோர் இருக்கு. 4 டோரையும் லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ ஒருத்தரா முழிப்பு வந்து எழுந்துக்கும்போது, காலையில எழுந்தோன முதல் விஷயம் என்ன? காலை கடன். ஏன்னா நைட்ல வந்து நம்ம எப்படி என்ன ஃபுட் சாப்பிட்டாலும் காலை கடன வந்து நம்ம கழிச்சே ஆகணும். அந்த டைம்ல எல்லாருமே வந்து கதவ தட்ட ஆரம்பிக்கிறாங்க. லாக் பண்ண கதவ. தெனாலிராமா கதவு திற, தெனாலிராமா கதவு திற. எங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து முடியல. எங்களுக்கு வந்து காலை கடன நாங்க கழிச்சே ஆகணும். எங்கள கதவு திறந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ரொம்ப அவங்களுடைய அந்த கதறல் சத்தம் அதிகமான உடனே தெனாலிராமன் வந்து கதவு திறக்கிறாரு. கதவு திறந்தா எல்லாருமே வந்து கொல்லையை நோக்கி ஓடுறாங்க. வாஷ்ரூம் நோக்கி ஓடுறாங்க. அப்போ ஓடும்போது ராஜாவும் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போம்போது அந்த காலை கடன கழிக்கும்போது, அப்பாடா நிம்மதியா இருக்கு, அப்பாடா சுகமா இருக்கு அப்படின்ற வார்த்தைகள் அதிகமா அவருக்கு கேட்குது. அப்போ ராஜா வெளிய வர்றார். ராஜா வெளிய வந்தோனே தெனாலிராமன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தா, தெனாலிராமன் நீ சொன்னது உண்மதான் அப்படின்ற மாரி ஒத்துக்கிறாரு. இதுல என்ன என்ன விஷயம் தெனாலிராமன் சொல்ல வர்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உணவு சாப்பிடுறது, கொண்டாட்டமா இருக்கிறது எவ்வளவு தூரம் ஹாப்பினஸோ, காலை கடன கழிக்கிறதுலயும் ஹாப்பினஸ் இருக்கு. அப்பாடா நம்மளுக்கு ஃப்ரீயா எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம காலை கடன நிம்மதியா கழிக்கிறோம்னா, அதிலயும் ஒரு மனுஷன் திருப்தி அடைய முடியும். அதிலயும் ஒரு மனுஷன் ஹாப்பினஸ் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். அப்போ ஹாப்பினஸ்ஸா இருக்கிறது வந்து நம்ம நினைக்கிறது தான். நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறோம். நம்ம நினைக்கிறது தானே தவிர்த்து நமக்கு நடக்கிற விஷயங்கள் கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது, நம்ம சோம்பேறித்தனத்தையும் விரட்டிடலாம். அதே சமயத்துல நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையும் விரட்டிட்டு, ஒரு சந்தோஷமான மனிதனா மாறி நம்ம நினைச்சத நடத்திக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.